வணக்கம். இன்னைக்கு நாம கியூபா சந்திச்சிட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான நெருக்கடிய பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். ஏன் இந்த நிலைமை? வாங்க உள்ள போலாம். இந்த முழு பிரச்சனைக்கும் மையப்புள்ளி எதுன்னு பாத்தீங்கன்னா அது அமெரிக்காவோட முற்றுகை தான். அது எப்படி கியூபாவே கவிழ்க்கிற அளவுக்கு கொண்டு போச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஒரு சின்னதா ஒரு ஒளிக்கீற்று அது எங்கிருந்து வந்துச்சுன்னா மெக்சிகோ கிட்ட இருந்து. அது என்னன்னு பாப்போமா? பிப்ரவரி 12, 2026 ஹவானா துறைமுகத்துல 2 மெக்சிகன் கப்பல்கள் வந்து நிக்குது. அதுல என்ன இருக்கு? மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான மனிதாபிமான உதவிகள். அந்த ஒரு காட்சி உண்மையிலே பெரிய நிம்மதியை கொடுத்தது. ஆனா ஒரு நிமிஷம், இந்த உதவி ஏன் இவ்ளோ முக்கியம்? அதுக்குள்ள என்ன பெரிய விஷயம் இருக்கு? பெரிய பெரிய அரசியல் விஷயங்கள்லாம் விடுங்க. ஹவானாவில் இருக்கிற 65 வயசான எடிபர்டோ ராட்ரிக்ஸ் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. மெக்சிகோ எங்களை கைவிடல, ஒரு பெரிய வல்லரசு பயமுறுத்தினாலும் அவங்க பயப்படல. இந்த வார்த்தைகள்ல இருக்கிற அந்த நன்றி, அந்த நிம்மதி, அதுதான் உண்மையான நிலவரத்தை சொல்லுது இல்லையா? சரி, இந்த மெக்சிகோ உதவி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா முதல்ல கியூபா எப்படி இந்த மோசமான நிலைமைக்கு வந்துச்சு? இதோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் டைம்ல பின்னாடி போகணும். எல்லாமே நடந்தது ஜான்வரி 2026 தான். ரொம்ப வேகமா நடந்துச்சு. பாருங்க, ஜான்வரி 3ஆம் தேதி கியூபாவோட முக்கிய கூட்டாளியான வெனிசுவேலா அதிபர் மதுரோவை அமெரிக்க ராணுவம் பிடிக்குது. அடுத்த நாள்லே ட்ரம்ப் சொல்றாரு கியூபா விழப்போதுன்னு. அதுக்கப்புறம் ஜான்வரி 11 வெனிசுவேலா கிட்டிருந்து கியூபாவுக்கு போற எண்ணெய், பணம் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதா அறிவிக்கிறாரு. கடைசியா ஜான்வரி 29ல கியூபாவை ஒரு அசாதாரண அச்சுறுத்தல்னு சொல்லி அமெரிக்கா தேசிய அவசர நிலைய அறிவிக்குது. பாத்தீங்களா, ஒரே மாசத்துல மொத்தமா நிலைமையே தலைகீழா மாறிடுச்சு. ட்ரம்ப் அவரோட ட்ரூத் சோஷல்ல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இனிமே கியூபாவுக்கு எண்ணெயோ பணமோ போகாது, ஜீரோ. இதிலிருந்து என்ன தெரியுது? இது ஒரு சாதாரண எச்சரிக்கை இல்ல, ரொம்பவும் தீவிரமான ஆக்ரோஷமான ஒரு முடிவு. சமரசத்துக்கு இடமே கிடையாது. அமெரிக்கா செஞ்சது ஒரு நேரடியான முற்றுகை மட்டும் இல்ல, அது ஒருபடி மேல போய் யாராவது கியூபாவுக்கு எண்ணெய் கொடுத்தீங்கன்னா உங்க நாட்டு மேல நாங்க வரி விதிப்போம்னு மிரட்டுனாங்க. இதனால மெக்சிகோ மாதிரி நாடுகள் கூட என்ன பண்றதுன்னு தெரியாம தற்காப்பு நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. சரி, இந்த அரசியல் ராஜதந்திரம் எல்லாம் ஒரு பக்கம். ஆனா இதனால உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்க யாரு? அங்க இருக்கிற சாதாரண மக்கள் தான். அவங்க வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். சும்மா ஒரு நம்பர் சொல்றேன் கேளுங்க. 11 மில்லியன். ஆமா, 11 மில்லியன் மக்கள் இந்த எரிபொருள் பற்றாக்குறையோட விளைவுகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு சின்ன விஷயம் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு முழு தேசமே தவிச்சிட்டு இருக்கு. அப்போ என்னெல்லாம் ஆச்சுன்னு பாருங்க. கரண்ட் கட் மணிக்கணக்கா இல்ல, தொடர்ச்சியா. சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடு. அரசாங்க கம்பெனிகள்ல வேலை செய்யறவங்களுக்கு வாரத்துக்கு 4 நாள் தான் வேலை. ஸ்கூல் போற பசங்களுக்கு குறைஞ்ச நேரம் தான் கிளாஸ். ஏன் ஹவானா ஏர்போர்ட்ல விமானத்துக்கு ஊத்துற எரிபொருளே காலியாகிற நிலைமை. இதனால கெனேடியன் ஏர்லைன்ஸ் அவங்க எல்லா ஃபிளைட்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நாடோட இயல்பு வாழ்க்கையே நின்னு போச்சு. சும்மா நாம மட்டும் சொல்லல. ஐக்கிய நாடுகள் சபையோட செய்தி தொடர்பாளர் ஸ்டீவன் டூஜாரிக்கே என்ன சொல்றாருன்னா, கியூபாவோட மனிதாபிமான நிலைமை பத்தி பொதுச் செயலாளர் ரொம்பவே கவலையா இருக்காரு. அவங்களுக்கு தேவையான எண்ணெய் கிடைக்கலைன்னா நிலைமை இன்னும் மோசமாகும், இல்லனா மொத்தமாவே சரிஞ்சிடும்னு எச்சரிக்கிறாரு. இது ஒரு சர்வதேச எச்சரிக்கை. சரி, எல்லா பழியையும் அமெரிக்கா மேல மட்டும் போட்டிட முடியுமா? நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பல வருஷமா அமெரிக்கா போட்ட தடைகளால கியூபாவோட பொருளாதாரம் முடங்கி போனது உண்மைதான். ஆனா அதே சமயத்துல அரசாங்கத்தோட தவறான நிர்வாகம், தனியார் துறைகள் மேல போட்ட கட்டுப்பாடுகள்னு சில உள்நாட்டு பிரச்சனைகளும் இந்த நிலைமைக்கு ஒரு காரணம்னு சொல்றாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில மத்த நாடுகள் என்ன செஞ்சாங்க? அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? அது ஒரு சுவாரஸ்யமான ராஜதந்திர போட்டி. இங்க 2 வித்தியாசமான அணுகுமுறைகளை பார்க்கலாம். ஒரு பக்கம் அமெரிக்கா. அவங்களோட உத்தி அதிகபட்ச அழுத்தம் கொடுக்கறது. எண்ணெய் முற்றுகை, வரி விதிப்போன்னு மிரட்டல்னு போறாங்க. உதவி பண்றதா சொன்ன $6 மில்லியன் கூட கியூபா அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்காம கத்தோலிக்க திருச்சபை மூலமா கொடுக்க பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் மெக்சிகோ. அவங்க மனிதாபிமான ஆதரவு தர்றாங்க, உதவி கப்பல்களை அனுப்புறாங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னா பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை திறக்கணுங்கிறது தான். பாத்தீங்களா, ஒரே பிரச்சனைக்கு எவ்வளவு வித்தியாசமான தீர்வுகள். இப்போ எல்லார் மனசுலயும் ஒரே கேள்விதான், அடுத்து என்ன? இந்த நிலைமை இப்படியே போகுமா இல்ல மாறுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய வல்லரசு அழுத்தத்துக்கு மேல அழுத்தம் கொடுக்குது, இன்னொரு பக்கம் ஒரு நட்பு நாடு உதவிக்கரம் நீட்டுது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல சிக்கி தவிக்கிற கியூபாவால ஒரு பெரிய சரிவு இல்லாம இந்த நெருக்கடியை கடந்து வர முடியுமா? இதுக்கான பதில் காலத்துக்கிட்ட தான் இருக்கு.